Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel சில்லினூரி டாக். இந்த வீடியோல ரொம்ப ஸ்பெஷலாக நான் என்ன உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே யங்கா க்ளோவா அப்படி நேச்சுரலாக செம்மையாக வச்சுக்கக்கூடிய ஒரு 7 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 7 ஸ்டெப்புமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். இதை சரிவர நம்ம கண்டினியூவாக இந்த 7 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா 10 வருஷம் கழிச்சும் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்படியே லைட்டாக சேஞ்சஸ் இருந்தாலுமே அந்த அளவுக்கு பெருசாகவும் வெளியில் தெரியாது. நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் 4 டேஸ்லேயே உங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணணுமா, உங்களோட ஸ்கின்னுக்கு க்ளோ வேணுமா, நல்ல ஒரு மாய்ஸ்சர் வேணுமா, இல்லை என்ன வேணாலும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டுமே போதும். அதே மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமுமே வராது. உங்களோட ஸ்கின் எப்போதுமே யங்காக நல்ல க்ளோவாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது நிறைய பேருக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கிறது கொரியன் பெண்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன். அவங்க அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஏஜ் ஆனாலும் எப்படி இருக்குன்னா ரொம்ப யங்காக நல்ல ஒரு டைட்டனாக சூப்பராக இருக்குது. அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் எல்லாருமே சூப்பராக இருக்குது. இப்போ கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படி இப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் இருக்க போகுது. பட் அது அவங்க அந்த நாட்டு பெண்கள் அந்த நாட்டில் கிடைக்கிற திங்ஸ் வச்சு பண்ணுறாங்க. பட் நம்ம ஒரு ஸ்டைலில் நமக்கு என்ன ஈஸியாக அவைலபிளாக இருக்குமோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். கேரளா பெண்களோட அழகு ரகசியமும் நம்ம கோகோனட் ஆயில் தான். ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஸ்கின் கேர் ரொட்டீன் அவ்வளோ பெரிய டாஸ்க்காக எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஈஸி ஆகிடும். உங்களோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஸ்கின் கேர் அட்வைஸ் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் பேக் சைடு நான் செட்டில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் விழுகாது. நம்மளுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, ஆயில் கிளென்சர். ஆயில் கிளென்சருக்காக நான் பியோர் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை, அவ்வளோவா ஒன்றும் க்ளோவாக இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. பட் அந்த கோகோனட் ஆயில் எந்த அளவுக்கு பியோராக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ரொம்ப சுத்தமான பியோர் கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க. டெய்லியுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு ஆயில் கிளென்சர் ரொம்ப முக்கியம். ஆயில் கிளென்சரில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ரொம்ப க்ளோ கொடுக்கக்கூடியது எல்லாமே கோகோனட் ஆயில் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கிளென்சர் ஆயில் கிளென்சர் நார்மலாக ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி ஆல்மண்ட் ஆயில், அந்த மாதிரி நிறைய ஆயில் ஹெல்ப் பண்ணும். பட் கோகோனட் ஆயில் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், நம்மளுக்கு செம்ம க்ளோவாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த கோகோனட் ஆயில் தான். பல வருஷமாக கோகோனட் ஆயில் கிளென்சர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு அழுத்தமாக மசாஜ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். டெய்லி இது மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் எப்போவுமே டைட்டனாக இருக்கும். ஸோ மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மசாஜிங் ஸ்டெப் உங்களோட ஸ்கின் எப்போவுமே டைட்டனாக வச்சுக்கும். நம்ம ஆயிலும் சேர்த்து பண்ணுறதுனால ஸ்கின் சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது கோகோனட் ஆயில் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக நாங்கள் ஐயை சுற்றி அது மாதிரி ஐப்ரோ எல்லா இடத்துலையுமே சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 கிளென்சர், நார்மல் கிளென்சர். நான் நியூட்ரோஜினாவோட மைல்டு கிளென்சர் என்னோடய ஃபேவரட், அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளென்சர் போட்டு ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட் டவல் வச்சு ஃபேஸை நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆயில் கிளென்சர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அப்படின்னு உங்களோட ஃபேஸில். இதை எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது செம்மையாக இருக்கும்.
ஒரு 3 டேஸ்லேயே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களோட ஸ்கின்னை. ஸோ நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 3 வந்து டோனர். நான் வந்து காமாவோட ஆயுர்வேதா டோனர் யூஸ் பண்ணுறேன், ரோஸ் வாட்டர் டோனர். உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுருங்க. போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. டோனருங்கிற இந்த ஸ்டெப் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. டெய்லியும் நம்ம பண்ணுற இந்த 7 ஸ்டெப்பில் ரொம்ப முக்கியம் இந்த டோனர் ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நார்மலாக ஒரு ஆயில் கிளென்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளென்சர் முடிச்சுட்டு டோனர் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் பாருங்கள், நல்ல ஒரு க்ளீனாக ஒரு க்ளோவாக தெரியும். ஸோ நம்ம எப்போதுமே வந்து இந்த 7 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை நைட் டைம் தான் பண்ணுவோம். ஸோ நைட் டைம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கினதுக்கப்புறம் காலைல எழுந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டெப் 4 சீரம். நான் யூஸ் பண்ணுறது ஐஎம்மோட விட்டமின் சி சீரம். இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். விட்டமின் சி சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், அதே மாதிரி பிளாக் டாட்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து விட்டமின் சி சீரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி சீரம் பிடிக்குமோ, என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கணும். கிளென்சர்லேருந்து அது மாதிரி டோனர், தென் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சீரம், மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஸ்டெப் 5 வந்து மாய்ஸ்சரைசர். நான் செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு SPF உள்ள டே டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SPF உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 7 ஸ்டெப்புமே நீங்கள் நைட் டைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நைட் டைம்னா நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் செட்டஃபில்லையே மாய்ஸ்சரைசர் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர் இது. சூப்பராக இருக்கும், நம்மளோட ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு பார்த்தது உடனே ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும் வாவ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், அந்தளவுக்கு ட்ரையாக இருக்காது, நார்மல் டு ட்ரை ஸ்கின் தான். ஸோ செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. நான் யூஸ் பண்ணுறது செட்டஃபிலோட ட்ரை ஸ்கின் மாய்ஸ்சரைசர். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கா இல்லை எந்த மாதிரி ஆயில் ஸ்கின்னாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6 ஐ ரோலர். நான் வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஐ ரோலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஐ ரோலர் இது தான். நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம நைட் டைமில் வந்து ஐ க்ரீமுக்கு பதிலாக ஐ ரோலர் யூஸ் பண்ணலாம். அது ஏன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு கருவளையம் இல்லாட்டி கூட கண்டிப்பாக வந்து ஒரு ஐ க்ரீம், ஒரு ஐ ரோலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம மொபைல் பார்க்குறோம், நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸோ கண்ணுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் கண்ணு கீழே ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஒரு க்ளோ இல்லாமல் ரொம்ப டயர்டாக தெரியும். அதே மாதிரி கண்ணை சுற்றி டார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியும் ஐ ரோலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒரு மசாஜ் ரோலர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக மசாஜ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச வாவோட ஐ ரோலர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 வந்து லிப் பாம். நான் யூஸ் பண்ணுறது மெபிலினோட பேபி லிப்ஸ். ஸோ ஸ்கின் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கண், லிப்ஸு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், 7 ஸ்டெப் முடிச்சாச்சு. இந்த 7 ஸ்டெப்புமே டெய்லியும் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப ரொம்ப நீடு. இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சொல்லவே வேணாம். ஒரு 3 டேஸில் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு.
என்னோடய ஸ்கின் வந்து க்ளோவாக நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரீசன் இந்த ஸ்டெப்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சில்லுன்னு ஒரு டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.